அரண்மனை போர் திரை விமர்சனம். சுந்தர் சி, தமன்னா பாட்டியா, ராஷி கண்ணா, சந்தோஷ் பிரதாப், ராமச்சந்திர ராஜு, யோகி பாபு, கோவை சரளா, விடிவி கணேஷ், KS ரவிக்குமார், ஜெயபிரகாஷ், டெல்லி கணேஷ், ராஜேந்திரன், சிங்கப்புலி, தேவநந்தா மற்றும் பலர் நடிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் வெளிவந்திருக்கும் படம் தான் அரண்மனை போர். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கிராமம் ஒன்றில் இருக்கும் பழைய அரண்மனையில் சில பராமரிப்பு பணிகளை செய்து அதை விற்பனை செய்யும் முயற்சியில் ஈடுபடும் சந்தோஷ் பிரதாப் தனது மனைவி தமன்னா மற்றும் 2 குழந்தைகளுடன் அந்த அரண்மனையில் வசித்து வருகிறார். அரண்மனையின் உரிமையாளரான ஜமீன்தார் டெல்லி கணேஷ், அவரது பேத்தி ராஷி கண்ணா ஆகியோரும் அதே இடத்தில் வசிக்கிறார்கள். திடீரென்று ஒரு நாள் தீய சக்தி ஒன்றின் மூலம் சந்தோஷ் பிரதாப் கொல்லப்படுகிறார். அவர் ரூபத்தில் அந்த அரண்மனைக்குள் செல்லும் அந்த தீய சக்தி அவரது குழந்தைகளை கொலை செய்ய முயற்சிக்கிறது. அதனிடம் இருந்து குழந்தைகளை காப்பாற்ற போராடும் தாய் தமன்னா கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார். ஆனால் அவரது மரணத்தை தற்கொலையாக காவல்துறை பதிவு செய்கிறது. விஷயம் அறிந்து அந்த கிராமத்திற்கு வரும் தமன்னாவின் அண்ணன் சுந்தர் சி தனது தங்கை மற்றும் மாப்பிள்ளை மரணத்திற்கு பின்னணியில் மர்மங்கள் நிறைந்திருப்பதை அறிந்து கொள்வதோடு அதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார். அந்த சமயத்தில் கிராமத்தை சேர்ந்த மேலும் சிலர் கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த கொலைகளுக்கான காரணத்தை கண்டுபிடிப்பதில் தீவிரம் காட்டும் சுந்தர் சிக்கு பாக் என்ற தீய சக்தி பற்றி தெரிய வருவதோடு அந்த பாக் தீய சக்தி தனது தங்கை, மாப்பிள்ளை மற்றும் சில கிராம மக்கள் வரிசையில் தனது தங்கையின் மகளையும் கொலை செய்ய முயற்சிப்பதையும் அறிந்து கொள்கிறார். அதனிடம் இருந்து சிறுமியை காப்பாற்ற போராடும் சுந்தர் சி அந்த தீய சக்தியை எப்படி அழிக்கிறார், பாக் தீய சக்தியின் பின்னணி என்ன, அது எதற்காக குறிப்பிட்ட மனிதர்களை கொலை செய்ய முயற்சிக்கிறது போன்ற கேள்விகளுக்கான பதில்கள் தான் அரண்மனை போர். அரண்மனை வரிசையில் வெளியான படங்களின் வழக்கமான பாணியில் கதை நகர்ந்தாலும் படம் முழுவதும் சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கொண்டாடும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்திருக்கிறது. குறிப்பாக வடநாட்டு மக்களை அச்சுறுத்தும் பாக் என்ற தீய சக்தியை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும் திரைக்கதை ஏற்கனவே வெளியான 3 அரண்மனை படங்களில் இருந்து இதை சற்று வித்தியாசப்படுத்தியும் காட்டுகிறது. ஹீரோவாக நடித்திருக்கும் சுந்தர் சி தான் ஏற்ற வேடத்திற்கு நியாயம் சேர்க்கும் வகையில் நடித்திருக்கிறார். 2 பிள்ளைகளுக்கு தாயாக நடித்திருக்கும் தமன்னா அழுகை, பதற்றம், கோபம், ஆக்ரோஷம், பிள்ளைகள் பாசம், அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் ஒரே காட்சியில் அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். தாயாகவும் பேயாகவும் தனது பணியை நேர்த்தியாக செய்திருக்கிறார். படத்தின் ஹீரோயினியாக இருந்தாலும் ராஷி கண்ணாவுக்கு அதற்கான அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. திடீரென்று பளிச்சென்று வருபவர் திடீரென்று மறைந்து விடுகிறார். இறுதி காட்சியிலாவது அவரை சாமியாட்டம் ஆட வைப்பார்களா என்று எதிர்பார்த்தால் அங்கேயும் ஏமாற்றம்தான். யோகி பாபு, கோவை சரளா, விடிவி கணேஷ் ஆகியோரது காமெடி அனைத்தும் மெய் மருந்து சிரிக்க வைக்கிறது. இவர்களுடன் அவ்வப்போது இணையும் மறைந்த சேஷுவின் காட்சிகள் காமெடி போனஸாக அமைந்திருக்கிறது. சந்தோஷ் பிரதாப், ராமச்சந்திர ராஜு, டெல்லி கணேஷ், ஜெயபிரகாஷ், சிங்கப்புலி, சஞ்சய், KS ரவிக்குமார் என படத்தில் நடித்திருக்கும் மற்ற நட்சத்திரங்கள் திரைக்கதை ஓட்டத்திற்கு பயன்பட்டிருக்கிறார்கள். ஹிப்ஹாப் தமிழா ஆதியின் இசையில் பாடல்கள் படத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்கும் விதத்தில் அமைந்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி காட்சிகளை பிரம்மாண்டமாக படமாக்கி இருப்பதோடு படத்திற்காக செய்த செலவுகளை காட்சிகளில் கச்சிதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். கலை இயக்குனரின் கைவண்ணம் காட்சிகளில் தெரிகிறது. பிரம்மாண்ட அம்மன் மற்றும் அசுரன் சிலை, அதனுள் நடக்கும் கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் என அனைத்துமே வெறும் கமர்ஷியல் படம் என்பதை தாண்டி ரசிகர்களை கவரக்கூடிய அம்சங்களாக அமைந்திருக்கிறது. இயக்குனர் சுந்தர் சி வழக்கம் போல லாஜிக்குகளை ஓரம் வைத்துவிட்டு பொழுதுபோக்கு என்ற மேஜிக்கை மிக பிரம்மாண்டமாக செய்திருக்கிறார். முந்தைய 3 அரண்மனை படங்களின் வரிசையில் இதுவும் ஒன்று என்று சொல்லும் வகையில் திரைக்கதை மற்றும் காட்சிகள் அமைந்திருந்தாலும் கதை ரசிகர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் இயக்குனராக சுந்தர் சி அதிக மெனக்கெட்டிருப்பது படம் முழுவதும் தெரிகிறது. சிம்ரன் மற்றும் குஷ்பு இடம்பெறும் இறுதி பாடல் காட்சி ஆட்டு போட வைக்கும் அதிரடியான பாடலாக மட்டுமின்றி 2 முன்னணி நடிகைகள் இணைந்து தோன்றும் வகையில் திரையரங்கில் விசில் சத்தங்கள் காதை பிளக்கிறது. கோடைக்கால விடுமுறையில் சிறுவர்களுடன் சேர்ந்து குடும்பமாக பார்க்கக்கூடிய படமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே மனதில் வைத்து காட்சிகளை வடிவமைத்திருக்கும் இயக்குனர் சுந்தர் சி அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தத்தில் இந்த அரண்மனை போர் கோடை விடுமுறையை கொண்டாடும் குழந்தைகளை கூடுதல் குஷிப்படுத்தும்.